அனைவருக்கும் சலாம். வழிபாட்டு தலங்களில் ஆய்வு வழக்குகளுக்கு தடை. உச்சநீதிமன்றம். புதுதில்லி. மசூதி உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்களில் ஆய்வு செய்வது தொடர்பாக கீழமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், குறிப்பாக மசூதிகள் மற்றும் தர்காக்களில் ஆய்வு நடத்துவது தொடர்பான வழக்குகளில் எந்த ஒரு நீதிமன்றமும் எந்த ஒரு உத்தரவையும் அடுத்த அறிவுறுத்தல் வெளியிடப்படும் வரை பிறப்பிக்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக புதிதாக வழக்குகளை விசாரிக்கக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாப்பி மசூதி, மதுரையில் உள்ள ஈத்கா மசூதி, சம்பரில் உள்ள ஜாமா மசூதி ஆகியவை தொன்மையான இந்து கோயில்களை இடித்து கட்டப்பட்டவை என்று இந்துக்கள் தரப்பில் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. வழிபாட்டு தலங்கள் 1991 சட்டத்தை மேற்கோள் காட்டி இத்தகைய வழக்குகளை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று முஸ்லிம் தரப்பு வாதிடுகிறது. ஏனெனில் நாடு சுதந்திரமடைந்த 1947 ஆகஸ்ட் 15 அன்று நிலவிய வழிபாட்டு தலத்தின் மதத்தன்மையின் மாற்றத்தை வழிபாட்டு தலங்கள் சட்டம் தடை செய்கிறது. மேலும் மதத்தன்மையை பராமரிப்பதற்கான உரிமைகளை வழங்குகிறது. இந்நிலையில் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டத்தின் 2, 3 மற்றும் 4 பிரிவுகளை ரத்து செய்ய கோரி மூத்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்தியாய் தாக்கல் செய்த மனு, பாஜக முன்னாள் எம்பி சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட 6 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, நீதிபதிகள் சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியதாவது: 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் செல்லத்தக்க தன்மையை உச்ச நீதிமன்றம் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை பிற நீதிமன்றங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளில் மசூதியில் ஆய்வுக்காக இடைக்கால உத்தரவு அல்லது இறுதி உத்தரவு உள்பட எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் மத்திய அரசு சமர்ப்பிக்கும் பதில் மனு மீது கருத்தை பதிவு செய்ய எதிர் மனுதாரர்களுக்கு மேலும் 4 வாரங்கள் அவகாசம் அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.